guys. Alu vestaga kadasila. Hello guys. Hello, hi guys. நான் வந்து fun vlog எடுத்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நான் நிறைய vlogs எடுப்பேன், சும்மா காலேஜ் போகிறப்போ அந்த மாதிரி நிறைய எடுப்பேன். பட் வந்து அது என் ஃபோன்லேயே தான் இருக்குது. நான் வந்து எதுவுமே ரிலீஸ் பண்ணலை. த திங் இஸ் தெரில, அப்படியே வீடியோ எடுத்து அப்படியே வச்சிட்டேன். பட் டுடே ஐம் கோயிங் டு குக் பிரியாணி, ஃபுல் கோர்ஸ் பிரியாணி, தயிர் பச்சடி, அந்த கத்திரிக்காய் ரைத்தா, முட்டை, 65 எல்லாமே பண்ண போகிறேன். த ரீசன், வெல், வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க அண்ட் மம்மி டேடி 2 பேருமே ஆஃபீஸ் போயிட்டாங்க. ஸோ இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஐ லவ் குக்கிங். ஸோ எனிவேஸ் we are going to cook biryani and you guys are going to watch it with me and help. Okay, so let's start. Number 1, hair in a bun, check. Number 2, ingredients, I don't know, we'll have to go and see it. இல்லைனாலும் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறோம். எனக்கு சிம்பிளாக பண்ணதான் பிடிக்கும். I'm going to show you guys. So I've been cooking for some days, so ஓரளவுக்கு தெரியும், I can manage. So yeah, we'll be starting. So இப்போ வந்து சிக்கனை வந்து ஈக்குவலாக I have divided for biryani and for fry. இது வந்து for biryani big pieces and the small one is for fry. ஸோ அது முடிச்சாச்சா. இப்போ வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது. ஸோ யா, அது பண்ணும். நான் வெங்காயம் ரொம்ப நாளாக வெட்டிகிட்ருக்கேன். I've been cooking for so long. ஸோ இப்போத்துக்குள்ளே வெங்காயம் வெட்டி எனக்கு பழகிருக்கும்னு நினச்சேன். பட் நோ கைஸ், ஒரு தடவை வெட்டும் போது கண்ணீருக்கு. அது ஏதோ தண்ணியில் ஊற வச்சு அண்ட் தென் இஃப் யூ சாப் இட் இட் வில் நாட் மேக் யூ க்ரை அப்பெல்லாம் ஏதோ சொல்கிறாங்க. பட் அவ்வளோலாம் டைம் இல்லை நம்மளுக்கு. பாருங்க கைஸ், அழு வச்சிட்டாங்க கடைசியில். பட் நான் வெங்காயம் வெட்டி முடிச்சாச்சு. இதெல்லாம் வெங்காயம், தக்காளி இது போட்ட அப்புறம் வெட்டிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சாச்சு. இப்படி வந்து மசாலா போடுறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நல்லா இருக்கணும். ஸோ வந்து அதான் இதை எடுத்து வச்சுக்கேன். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி எங்ககிட்ட பிரியாணி ஏலக்காய் இது ஒன்று தான் இருக்குது. ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும், பட் இட்ஸ் ஃபைன். ஸோ அதான் ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது வந்து ஸ்டார் அனீஸ். அப்புறம் பிரியாணி எல்லாம் இன்னும் கொஞ்சம் போடலாம், பட் இல்லை இது ஒன்று தான் இருக்குது. ஸோ இட்ஸ் ஃபைன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ நான் குக்கரில் தான் பண்ணுவேன். குக்கர் வச்சுட்டு ஆயில் ஊற்றிருக்கேன். தெரியுதா தெரியல. இப்போ வந்து கொஞ்சம் சூடான அப்புறம் நம்ம வச்சுக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வளர்ந்துட்டு நம்ம வந்து வெங்காயம் போட்டுடலாம். ஸோ வந்து இது நல்லா ப்ரௌன் ஆகணும். ஸோ ப்ரௌன் ஆகட்டும், அது வரைக்கும் நான் டொமேட்டோ கட் பண்ணி வச்சுக்கிறேன். சிக்கன் பிரியாணி ஒரு சைடு ஆகிட்டுருக்கு. அந்த தக்காளி வேகிறதுக்குள்ளே நான் வந்து சிக்கன் 65க்கு வந்து மசாலா போட்டு வச்சுக்கிறேன். அப்போ தான் அது ஒரு 1/2 hour ஊறிச்சுன்னா அப்புறம் ஃப்ரை பண்ண நல்லாயிருக்கும். உள்ள மசாலாலாம் இறங்கி அப்படி இருக்கும். ஸோ வந்து மசாலா போட்டு வச்சுக்கலாம். இப்போது
அண்ட் சைடில் ஏதாவது மல்டி டாஸ்கிங் பண்ணணுன்ட்டு முட்டை வேக வச்சுருக்கேன். நாங்கள் 4 பேர் சாப்பிட்றதுனால 4 முட்டை. கொஞ்சம் வேகட்டும், ஒரு 5 minutes. அப்புறம் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டா முடிஞ்சுது. இதில் வச்சு ஒரு விசில் போதும். அண்ட் என்னோடய முட்டையும் வெந்துருச்சு. இனி ஊற வச்ச இதை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு கத்திரிக்காயும் தயிர் பச்சடியும் பண்ணணும். கத்திரிக்காய் ரைத்தா பண்ண யூடியூப்பில் பார்த்து நான் முன்னாடி செஞ்சுருக்கேன் ஒரு தடவை. அது பண்ண உங்களுக்கு மெயினாக தேவை பீனட்ஸும் செசமி சீட்ஸும். ரெண்டுமே என் வீட்டில் இல்லை. ஸோ அதனால நான் வந்து இன்ஸ்டா மார்ட்டில் ஆர்டர் போட்டேன். ஸோ வந்துடுச்சு. இது வந்து எள்ளு, அப்புறம் பீனட்ஸ், ரோஸ்டட் பீனட்ஸ். ஸோ கத்திரிக்காய் தொக்கு பண்ணோம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் ஆகட்டும். தவா வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், அந்த பெப்பர் அண்ட் அனியன் இதெல்லாம் போட்டு இப்போ இதை சாட்டே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது முடிஞ்ச அப்புறம் கைஸ், மண்டையில் இருந்த கொண்டையை மறந்த மாதிரி இதுக்கு புளி தண்ணி தேவை. நான் அது மறந்தே போயிட்டு ஊற வைக்கவே இல்லை. இனிமேல் தான் ஊறவே வைக்கணும். கைஸ், இவ்வளோ நேரமாக புளி எங்கடான்னு தேடிட்டு அதையும் திருப்பி இப்போ இன்ஸ்டா மார்ட்டில் போடணுமா அப்படின்ற அளவுக்குலாம் நான் யோசிக்க போயிட்டேன். பார்த்தா இந்த என்ஷூர் டப்பாக்குள்ளே இருக்குது. இதுக்குள்ளே வச்சுருக்காங்க புளி. சோபா, எனக்கு புளி எப்பவுமே அளவு தெரியாது. ஆனால் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுருவேன். அப்புறம் வேணா அதிகமாக ஊற போட்டு 2000 years later. ஃபைனலி சுட சுட கம கம பிரியாணி ரெடி. இல்லை, நான் ரெக்கார்ட் பண்ண ஆடியோ போயிடுச்சு. பட் பேசிக்லி நான் என்ன சொல்கிறேன்னா, கடவுளே உப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தேன். அண்ட் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு கைஸ். தி ஒன்லி திங் தட் எனக்கு குறையாக இருந்ததுன்னா வந்து மசாலா கம்மியாக இருந்தது தான். மசாலா வந்து எனக்கு தெரியல, எப்பவுமே கரெக்டாக போடுவேன். பட் இந்த தடவை கொஞ்சம் கம்மியாக இருந்தது மசாலா. மற்றபடி சால்ட்டு, ஆயில் எல்லாமே கரெக்டாக சூப்பராக இருந்தது. இப்போ வெளிச்சத்தில் பாருங்கள் கைஸ், இவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கு பாருங்க. அடிப்பொழி செம்மையாக இருக்கு. எல்லாரும் போல நானும் சமைக்கும் போதே 2 உள்ள போயிடும். செம்மையாக இருக்கு. Guys, after all this hard work, அப்பா எவ்வளோ டிஷ்ஷு. The menu is finally done. நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்ட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து இப்போ ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் we have chicken பிரியாணி, ஆல் ஹோம்மேட். பாருங்கள், அப்படியே சுட சுட செம்மையாக இருக்கும் சிக்கன் பிரியாணி. அப்புறம் இது வந்து வீட்டில் செஞ்ச கத்திரிக்காய் ரைத்தா, இதுவும் சூப்பராக இருக்கும். அப்புறம் சிக்கன் 65, அப்புறம் முட்டை, அப்புறம் வந்து தயிர் பச்சடி. தயிர் பச்சடி வந்து கொஞ்சம் தனியாக இருக்க மாதிரி இருக்கும், அது வீட்டு தயிர். ஸோ அதனால லைட்டாக அப்படி இருக்குது. அண்ட் வி ஹாவ் மேங்கோ. அதாங்க அப்பா 8 மணிக்கு ஆரம்பித்தேன். எக்ஸாக்டாக 8 இல்லை, ஒரு 8:30 இருக்கும். இட்ஸ் ஆல்மோஸ்ட் அந்த கிளாக் கொஞ்சம் ஃபாஸ்ட்டு. ஸோ இட்ஸ் அரவுண்ட் 10:30, 10:40 அந்த மாதிரி. இதுதான் என் செல்ல பூசி பையன். இது வந்து ஸ்ப்ரே கேட் தான். பட் நாங்கள் அதுக்கு பால் போட்டு, இப்போ பால் போடலனாலும் எங்கள் கூடயே இருக்கும். 8 and
I am going to study or I'm going to sleep, I don't know. But it's around 1:30 right now. I ate and it was so good. The only thing missing was the biryani had a little less flavor because I added a little less masala. But other than that, this was such a good meal. I was very happy with it. The தயிர் பச்சடி, கத்திரிக்காய் ரைத்தா, முட்டை, பிரியாணி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் காரம் கம்மி, மற்றபடி it was so good. And the guests really liked it, my mom really liked it, so it's a win. Unfortunately அதை வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல என்னால். நாங்கள்லாம் அப்படியே பேசிட்டு ஜாலியாக சாப்பிட்டதுனால அப்படி ஒன்று பண்ணணுன்றதையே நான் வந்து மறந்துட்டேன். ஸோ yeah guys, it was good. So if you like this, drop a heart down below and tell me what you would rate my cooking. And do you guys know that I have Instagram? If you are on Instagram, my Instagram page is Sherine Stories. So Insta la irkeenga do drop a follow and I'll be very happy with it. And yeah, இந்த மாதிரி contents உங்களுக்கு வேணும்னாலும் comment down below and do rate my cooking. I'll see you guys in the next video. Bye. Hi, it's me. So நான் இதை எடிட் பண்ணுற டைமில் I got to know that neet results are out. And ஸோ நல்ல மார்க் எடுத்த எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். பார்டர் லைனில் இருக்க எல்லாருக்கும் டோன்ட் வரி, பார்த்துக்கலாம். அண்ட் இஃப் யூ ஸ்கோர்ட் வெரி லெஸ், இட்ஸ் ஃபைன். I mean, I scored very less too in my first attempt. So it's fine guys, if you're planning on repeating, it's your choice. But repeat பண்ணுறீங்கன்னா அதில் ஃபோக்கஸ்டாக கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த எஃபர்ட் போடணும், which is hard. But if you put in the results, if you put in the effort, results will be there. So எல்லாருக்கும் all the best. செலெக்ஷன் நடந்துட்டு காலேஜ் வந்தோடனே you guys will be going into the first year medical college. எல்லாருக்கும் அது ஒரு ஆசை, ஒரு கிரேஸ் இல்லை. ஸோ all the best everyone. And கம்மி மார்க் எடுத்தவங்க do not feel bad. It's the thing about life, you need to move on. So all the best guys, bye bye.